Okay, ma. Good evening to all, ma. Good evening, sir. Good evening, pa. Good evening, pa. Okay. Board la clear தெரியுதாமா? Yes or no? Yes, sir. Yes, sir. Okay, ma. Voice la clear இருக்கா? Yes, sir. Okay, okay. So today வந்து new lessons ma. Okay வா? Today வந்து new lessons என்னன்னாக்கா organic chemistry. Okay வா? General organic chemistry. Yes. மா அதுல இன்னும் ஒரு சின்ன டாபிக் அது அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அது சும்மா ஒரு half an hour கிளாஸ் அது வேண்டாம். இன்னைக்கு நம்ம வேற பார்க்கலாம். சரியா? ஓகே. லிசன் மா. ஸ்டேட் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. போர்டில் கிளியர்மா? தெரியுதா இப்போ எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. ஓகே. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிமா. ஓகேவா? ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த லெசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெசனுடைய கான்செப்ட் நம்ம எல்லா லெசனுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இதில் நம்ம வந்து என்ன சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த லெசன்ஸ் அப்படின்னாக்கா யூபிக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதில் யூபிக்கில் அப்போ யூபிக் சொல்லணும் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம தரவா பார்க்குறோம். சரிம்மா? சரியா? ஓகே. லிசன்மா. இதில் ஃபர்ஸ்ட் டெட்ராவேலன்ஸ் ஆஃப் கார்பன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க டாபிக் என்னமா? டெட்ரா வேலன்ஸ் ஆஃப் கார்பன். ஓகே. டெட்ராவேலன்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னாக்கா கார்பனுடைய 4 இணைதிறன்கள் இல்லையா? சரி. இதுல கார்பன் காம்பவுண்டுடைய ஷேப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். எஸ், லிசன் கவனிங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் CH4. நான் CH4 எழுதுறேன். CH4 நேம் என்ன? மீத்தேன் இல்லையா? ஓகே, மீத்தேன். அப்போ இந்த மீத்தேன் எப்படி இருக்குன்னாக்கா இந்த நேம்லாம் நீங்க மெமரி பண்ணாதீங்கம்மா. நம்ம வந்து சொல்லி தருவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு மெமரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, sir. ஓகேப்பா. பாருங்க, இப்போ கார்பன்ல 4H இருக்கு இல்லையா? அப்போ 4H எப்படி சார் ஆயிப்படும் கேட்டா, ஸோ 1H 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 ஹியர் ஆல்சோ 1H இப்படி ரைட் பண்ணணும். ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 4, ஹைட்ரஜன் வேலன்சி 1 நம்ம கெமிக்கல் பாண்ட் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். கரெக்டா? கெமிக்கல் பாண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்?
வேலன்சி பொறுத்த நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. கார்பனுக்கு வேலன்சி எவ்வளோமா? கார்பனுக்கு வேலன்சி 4, சிலிக்கானுக்கு வேலன்சி 4, ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, நைட்ரஜனுக்கு வேலன்சி 3 இல்லையா? இந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? நிறைய ஐட்டம்ஸும் வேலன்சி தெரியும், நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேப்பா. இப்போ இதில் நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அந்த கார்பனுடைய இந்த சிங்கிள் பாண்டுக்குலையுமா இதை பார்த்தோன்னே நீங்க ஹைபிரிடைசேஷன் பண்ணணும். நீங்க விஎஸ்பி தேடி போட்டு கால்குலேஷன் பண்ணி சொல்றதுலாம் அவசியம் கிடையாது. கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்ட் இருந்தா அது sp3 ஹைபிரிடைசேஷன். புரிஞ்சுக்கோ, கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்ட் தான் என்ன சொல்லணுமா, sp3 ஹைபிரிடைசேஷன். என்ன சார் ஜாமெண்ட்ரி அப்படின்னு கேட்டா, இது sp3 ஜாமெண்ட்ரி இருக்கும்போது என்னதுமா, டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. என்னமா, டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. ஓகேவா? டெட்ராஹெட்ரல் சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பாண்ட் எல்லாமே என்னன்னாக்கா சிக்மா சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட். ஓகேவா? கார்பன் இருக்கிறோமா சிக்மா பாண்ட். அப்போ எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு இங்க கார்பன் சுத்தி அப்படி கேட்டாக்கா என்னதுமா, 4 சிக்மா பாண்டுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த சிக்மா பாண்ட் தான் வேற நேம் எப்படி சொல்லலாம்னு கேட்டாக்கா, இந்த சிக்மா பாண்டை நல்ல கவனி, கோவலன்ட் பாண்ட் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கோவலன்ட் பாண்டு. ஓகேவா? கோவலன்ட் பாண்ட் சொல்லுவோம். ஐ மீன் தகப்பிணைப்பு தமிழ்ல இல்லையா? புரியுதாமா? அப்ப ஞாபகம் வச்சுப்பியோம், ஒரு கார்பனை சுத்தி 4 பிணைப்பு இருக்கணும் இல்லையா? அந்த 4 பிணைப்பு ஒற்றை பிணைப்பா இருந்தால் நம்ம என்ன சொல்றோம், sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். sp3 ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரி, நான்முகி வடிவம். இதுல அந்த சிக்மா பாண்டு பேரு என்ன சொல்லலாம், கோவலன்ட் பாண்ட் சொல்றாங்க இல்லையா, தகப்பிணைப்பு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரைட் பண்ற கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் is an, for example, CH2, okay, double bond CH2. ஓகேவா? CH double bond CH2. இதுக்கு நேம் வந்து ஈத்தீன்மா. நம்ம என்ன சொல்றோம், ஈத்தீன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஈத்தீன்ல எப்படி நம்ம ரைட் பண்ணனுக்கா, கார்பன் வேலன்சி 4 இல்லையா? அப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணி எழுதுறோம். எப்படின்னாக்கா கார்பன் டபுள் பாண்ட் ஆல்ரெடி இருக்கு. இந்த கார்பன்ல 2H இருக்கு. அந்த 2H நான் என்ன பண்றேன், இப்படி ரைட் பண்றேன். இந்த கார்பன்லயும் 2H இருக்கு. அந்த 2H நம்ம இப்படி ரைட் பண்றோமா, கரெக்டா? யா. இப்பவும் இதே மாதிரி என்ன பண்ணோம், இதுல என்னென்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கு எல்லாமே நம்ம சொல்ல போறோம். ரெடியா? கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குமா. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்டுக்குலமா அது வந்து சிக்மா பாண்டு. அப்ப இதுவும் என்ன பாண்டுமா, சிக்மா பாண்டு. இந்த கார்பன் ஹைட்ரஜனும் சிக்மா பாண்டு, இந்த கார்பன் ஹைட்ரஜனும் சிக்மா பாண்டு. ஆனா கார்பன் டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் என்ன பாண்டு, ஒரு பாண்ட் என்ன பாண்டு தெரியுமா? யாருக்கா தெரியும் சொல்லுங்க போறலாம். சிக்மா பாண்ட் பை பாண்ட் தானே சார்? யா யா, ஒரு சிக்மா ஒரு பை, ஒரு சிக்மா ஒரு பை, கரெக்டா? அப்போ இதுல கார்பன் சிக்மா பாண்ட் 1, பை பாண்ட் 1, கார்பன் ஹைட்ரஜன் 4 சிக்மா பாண்டு. அப்போ இந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் கேட்கறான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இந்த கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்டுங்குது டபுள் பாண்டுங்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், நல்லா புரிஞ்சுக்கணும். கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்டுங்குது டபுள் பாண்டுங்குது. நான் எந்த கார்பன்ல மார்க் பண்ணிக்கலாம் அந்த கார்பனை மட்டும் பாருங்க சரியா? சிங்கிள் பாண்டுங்குது டபுள் பாண்டுங்குது. அப்ப டபுள் பாண்டு தான் என்ன சொல்லணும், sp2 ஹைபிரிடைசேஷன். ஆமா, sp2 ஹைபிரிடைசேஷன். அப்ப sp2 ஹைபிரிடைசேஷன்னாக்கா என்ன ஜாமெட்ரி கேட்டா, ட்ரைகோனல் பிளேனர். முக்கோண தளமா தமிழ, ட்ரைகோனல், எஸ், ட்ரைகோனல் பிளேனர் சொல்லுவோம். கரெக்டாமா? ஓகே. ஸோ இதுல என்ன பாண்ட் இருக்கு, சிக்மா பாண்டுங்குது, பை பாண்ட் இருக்கு இல்லையா? எஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்த்தா ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகேமா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லிசன். நெக்ஸ்ட் ஒன் CH ட்ரிபிள் பாண்டு CHமா. இது எப்படி சார் எழுதணும்னு கேட்டாக்கா, நான் எழுதுறேன் பாருங்க. C ட்ரிபிள் பாண்டு C சிங்கிள் பாண்டு H சிங்கிள் பாண்டு H. ஓகேவா? புரியுதா?
எஸ் இப்ப பாருங்க இதுல இந்த ட்ரிபிள் பாண்ட் நல்ல கார்பன் ஹெச்சுக்கு பாண்டு சிங்கிள் பாண்டுக்குலயுமா அது வந்து என்ன பண்ணா சிக்மா பாண்டு. கார்பன் கார்பன் இருக்குல்லயுமா ஒரு பாண்டு மட்டும் தான் சிக்மா, மீது ரெண்டு பாண்டு பைமா. இதுவும் பை, இந்த பாண்டு பை. நீ சார் மேலுக்கு தான் சிக்மா பாண்ட்லாம் கேட்கக்கூடாது, எதை வேணாலும் எடுத்துக்கோ. நீ 3 பாண்ட்ல ஒரு பாண்டு சிக்மா அவ்வளவுதான், 2 பாண்டு பை. புரியுதா? கார்பன் ஹெச்சுக்கு பார்த்தா இது சிக்மாமா, இது சிக்மா. அப்போ இந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன சார் அப்படி கேட்டா ட்ரிபிள் பாண்டுக்கு எந்த கார்பனை சுத்தி ட்ரிபிள் பாண்டுங்கிறது சிங்கிள் பாண்டுக்கு. அப்ப நம்ம ட்ரிபிள் பாண்டு தான் இருக்கணும். ட்ரிபிள் பாண்ட் வந்தா அப்ப sp ஹைபிரிடைசேஷன், sp ஹைபிரிடைசேஷன். அப்ப என்ன சார் ஜாமெட்ரி கேட்டா லீனியர் ஜாமெட்ரி. என்ன ஜாமெட்ரிமா? லீனியர் ஜாமெட்ரி சொல்றேன். இந்த மாதிரி இப்ப நான் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாக்கா அந்த காம்பவுண்டுக்கு உனக்கு பாண்டை செட்டில் பண்ண தெரியணும். அதுக்கு என்ன தேவை? இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்க. இந்த ரவுண்ட் பண்ற பாருங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். எது? வேலன்சி இல்லையா? அப்ப அந்த வேலன்சி பொறுத்து என்ன பண்ண நீ ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம். ரெடியா? ஓகேம்மா. இப்ப நான் சொல்றதுல நீங்க நான் கேட்குற கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுங்க வேகமா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மூவ் பண்ணலாமா? போலாம் சார். ஓகே, லிசன் லிசன்மா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த நான் எழுதுற இந்த காம்பவுண்ட்ல நான் கேட்குற கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணும். சரியாம்மா? ஓகே, பாருங்க. சி ஹெச் ட்ரிபிள் பாண்டு, சி டபுள் பாண்டு, ஹெச் ஹெச். இந்த எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்டுன்னு சொல்லுங்கம்மா. இல்ல நான் கேட்குற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. 10 சிக்மா பாண்ட் சார். 9 சிக்மா. எவ்வளவு சிக்மா சொல்லுங்க, எவ்வளவு பை சொல்லுங்க. என்னம்மா? 10 சார். 10 சிக்மா பாண்ட் 3 பை பாண்ட் சார். யா கரெக்ட் இல்லையா? இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ சிக்மா பாண்ட் 10. கரெக்டா? பை பாண்ட் எத்தனை பார்த்தாக்கா ட்ரிபிள் பாண்ட்ல 2 பை பாண்டு, ட்ரிபிள் பாண்ட்ல 2 பை பாண்டு, டபுள் பாண்ட்ல 1 பை பாண்டு. அப்ப டோட்டல் எவ்வளவுமா? 3 பை பாண்டு. புரியுதா? யா வெரி குட். ஓகேம்மா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் லெக்சர் பாருங்க. எஸ், நெக்ஸ்ட் லெக்சர் கவனிங்க. லிசன். ஹெச் சி ஹெச் டபுள் பாண்டு, சி டபுள் பாண்டு, சி ஹெச் சி ஹெச் ஹெச் ஹெச். ஓகேவா? எஸ். இப்போ இதுல எத்தனை சிக்மா பாண்டு சொல்லுங்கம்மா. எத்தனை பை பாண்டு, எத்தனை சிக்மா பாண்டு? எத்தனை சிக்மா, எத்தனை பை? 9 சிக்மா பாண்ட் சார், 2 பை பாண்ட் சார். செக் பண்ணிடலாமா? ரெடி? பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 சிக்மா பாண்டு. எத்தனை பை பாண்டு? here also ஒரு பை பாண்டு, here also ஒரு பை பாண்டு. அப்ப 2 பை பாண்டு கரெக்ட். புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். புரியுதாம்மா? ஓகே, ரெடி. இப்ப நான் அடுத்த கொஸ்டின் கவனிங்கம்மா. லிசன். இப்ப நான் sp3 ஓகே சாரி 1 செகண்ட். லிசன். CH3 சிங்கிள் பாண்டு Cl கொடுத்துட்டு வச்சுக்கோ. இப்போ இந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் கேட்கணுமா? எதுல? CH இருக்குல்ல, அங்கதானே C இருக்கு. அந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்கம்மா. என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லுவீங்க? என்னம்மா? sp3 சார். யா sp3. ஏன்னா சிங்கிள் பாண்டு இல்லையா, ஒற்றை இப்ப தான் என்ன சொல்லணும், sp3. ஓகே, sp3 சொல்லணும். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் லிசன், கவனிங்க. அடுத்தது இங்க பாருங்க. CH3 சிங்கிள் பாண்டு, C டபுள் பாண்டு, CH3. இப்ப இந்த கார்பன்ல
ஓகேவா? இந்த கார்பனுக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த கார்பனுக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த கார்பனுக்கு என்ன சொல்லுவீங்க? வேணா நம்பர் கொடுத்துறேன் நானு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், Sir, செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். sp3 sp2 sp3. யா வெரி குட் இல்லையா? இது sp3, இது sp2, இது sp3. கரெக்டா? யா நெக்ஸ்ட்மா. நெக்ஸ்ட் ஸோ நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். எப்படி சார்னு கேட்டா இந்த மாதிரி CH3 CN. இப்போ நீங்க என்ன பண்ணணும், பாண்டை செப்பரேட் பண்ணி எழுதி N அந்த கார்பன் இல்லையா, ஐ மீன் இதுல 2 கார்பன் இருக்கு இல்லையா, இந்த 2 கார்பன் என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும், வேலன்சி போகணும். வேலன்ஸ் தெரியல இல்லையா, கார்பன் வேலன்ஸ் என்ன, சிக்கு வேலன்ஸ் என்ன, எண்ணுக்கு வேலன்ஸ் என்ன, H வேலன்ஸ் என்ன, அதை பொறுத்து என்ன பண்ண இந்த செக்ஷன் ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ற பாருங்க. CH3 CN எப்படி சார் ரைட் பண்ணு கேட்டா, C ஃபர்ஸ்ட் போட்டுங்க, இதுல 3H, ஏன்னா ஒவ்வொரு H ஒவ்வொரு வேலன்சி, அதனால ஒவ்வொரு பாண்டை 3 H போடும்போது சிங்கிள் பாண்டு C. எண்ணுக்கு என்ன வேலன்சி 3 வேலன்சி இல்லையா, அப்ப இந்த சைடு தான் N 3 போடும். இப்ப பாருங்க எல்லா கார்பனும் 4 வச்சு, எனக்கு 3 வந்துச்சு, H கொண்டு வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இங்கதான் ஹைபிரிடைசேஷன் கேட்கிறோம். அப்ப இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன, sp3 sir. இது அந்த கார்பனுக்கு sp. யா அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதை மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். புரியுதாமா? ஓகே, இப்ப அடுத்த ஒண்ணு எழுதணும் பாருங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் CH3 CH டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்டு CN எடுத்துன்னு வச்சுக்கோ. இப்ப நான் நம்பர் கொடுத்துறோமா, நம்பர் தரேன். நம்பர் தட்டமா, ரெடி? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன் கூட ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம், என்ன வரும்? sp sir. வெரி குட், sp. செகண்ட் கார்பனுக்கு சார் என்ன எனக்கு ஒரு வரும்? டவுட் சார். எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் போட்டு காட்டுங்களா சார்? ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், வேலன்ஸ் தெரியலையே, அந்த வேலன்ஸை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் செக்ஷன் ட்ரா பண்ற மாதிரி சி, ஐ மீன் நான் ஃபோர்த் கார்பன் போறேன். இப்போ புரியுதா? 3H இருக்கு இல்லையா, அப்ப 3H போடணும், சிங்கிள் பாண்டு H. அடுத்து இங்க நான் இந்த கார்பன்ல ஒரே ஒரு H, அந்த ஒரே H இப்படி போடணும். அடுத்து டபுள் பாண்டு, அடுத்தது CH, அது சிங்கிள் பாண்டு. இப்ப சிக்கோ எனக்கு என்ன பண்ண போடணும், ட்ரிபிள் பாண்டு போடணும், ஏன்னா என்னுடைய வேலன்ஸ் 3, அதனால இதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்ப சொல்லுங்க செகண்ட் கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2 sir. யா தேர்ட் கார்பனும் sp3 sir last க்கு. தேர்ட் கார்பன் sp2 sir. sp2 தான் sir. யா தேர்ட் கார்பன் sp2, ஃபோர்த் கார்பன் sp3 sir. புரியுதா? இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஓகே, எஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கவனிமா HCH1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இதுல என்ன இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன், இதுல என்ன எவ்வளவு சிக்மா பாண்டுக்கு எவ்வளவு பை பாண்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாமா? என்ன முதல்ல அந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் பாருங்க. ஓகே, சொல்லுப்பா. கன்ஃபியூஸ் ஆகுது சார். என்னம்மா? sp2 hybridization sir. வெரி குட், sp2 ஹைபிரிடைசேஷன். வெரி குட், வெரி குட்மா. அடுத்தது சிக்மா பாண்ட் எவ்வளவு? 3 sir. 1 2 3. காட். பை பாண்ட் எவ்வளவு? 1 sir. 1. எப்படி சார் கேட்டா, லிசன் நல்லா கவனிங்க. இங்க சி இப்ப வச்சுக்கணுமா, H உடைய வேலன்சி 1னா 2 H இருக்கு இல்லையா, அப்ப 2 H என்ன பண்ணோம், இங்கே போட்டுக்கலாம். ஒரு ஓருக்கு ஓவுடைய வேலன்சி எவ்வளவு? 2 sir. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது அப்ப கார்பன் ஹைபிரிடைசேஷன் நம்ம என்ன சொல்லலாம், sp2. என்னமா, sp2. கரெக்டா? யா. தென் இதுல இது சிக்மா பாண்டு, இதுவும் சிக்மா பாண்டு. 2 பாண்ட்ல ஒரு பாண்டு சிக்மா, ஒரு பாண்டு பை. அப்ப எவ்வளவு சிக்மா? 3 சிக்மா, ஒரு பை. அவ்வளவுதான். புரியுதா? Yes sir. ஓகே, யா. இந்த மாதிரி உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, ரெடியா? நெக்ஸ்ட் போலாமா?
Next one, sir. ஓகேமா. நெக்ஸ்ட்மா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? தமிழ்ல sir. கரிம சேர்மத்தின் பண்புகள்மா. கரிம சேர்மத்தின் பண்புகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா? கவனிங்க. தேர் தேர் covalent compounds of carbon. தமிழ்ல சொல்லுவா, இங்கிலீஷ்ல சொல்லுவா? தமிழ்ல சொல்லுங்க sir. இங்கிலீஷ்ல வேண்டாமா? தமிழ்ல சொல்லுங்க. நான் எழுதி தமிழ்ல சொல்றேன் சரியா? Yes. covalent compounds of carbon. அப்பட மீனிங் என்னன்னாக்கா, கரிம சேர்மங்கள் சகப்பிடிப்பால் ஆனது. புரியுதா? கரிம சேர்மங்கள் சகப்பிடிப்பால் ஆனது. ஏதாச்சும் நெக்ஸ்ட் பாயிண்ட், insoluble in water. சகப்பிணைப்புகளால் ஆனதா சார்? ஆமாமா, insoluble in water. Okay, insoluble in water. கரிம சேர்மங்கள் நீரில் கரையாது. கரிம சேர்மங்கள் நீரில் கரையாது. அடுத்த பாயிண்ட், readily soluble in readily soluble in organic solvent. ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ அப்ப என்னென்ன கேட்டா, அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் சொல்லமா, அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் என்னென்ன? ஸோ இந்த ஆர்கானிக் சால்வெண்ட் என்ன கேட்டா ட்ரை பண்ணிக்கோ. பென்சீன், டொலியின், ஈத்தர், குளோரோஃபார்ம். இதெல்லாம் என்னது? எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகேவா? இதுல நம்ம ஆர்கானிக் சால்வெண்ட். புரியுதா? யா, லிசன், நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் தமிழ்ல சொல்லுங்க சார். கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பானில் கரைகிறது. கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பானில் கரைகிறது. அந்த கரிம கரைப்பானுக்கு சொந்தனது பென்சீன், டொலியின், ஈத்தர், குளோரோஃபார்ம். சேர்மங்கள் புரியல சார். கரிம சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பான்களில் கரைகிறது. கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பானில் கரைகிறது. ஓகேவா? நோ சார், சாரி சார். எஸ், சொல்லுங்க. சொல்லுங்க. எழுதிட்டவா? சொல்லுங்க சார். கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பானில் கரைகிறது. ஓகேவா? தேங்க் யூ சார். எஸ்மா, ஓகேமா. நெக்ஸ்ட் ஹோமோலஜி ஸ்டேஜ்மா. எதுக்கு டாபிக் எழுதிக்கோ.
நெக்ஸ்ட் ஹோமோலஜஸ் சீரீஸ் ஓகே தமிழ படிவரிசை சேர்மங்கள்மா தமிழ படிவரிசை சேர்மங்கள் சரியா ஏதாச்சா Okay, sir. Elias, படிவரிசை சேர்மங்கள் இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அல்கேன் ஓகே அல்கேனுக்கான ஃபார்முலா Cn H2n plus 2 second one alkene okay formula Cn H2n third alkyl formula Cn H2n minus 2 okay வா புரியுதாமா alkane வந்து Cn H2n plus 2 alkene Cn H2n alkyl Cn H2n minus 2 understand புரியுதுங்களா yes, ஓகே sir. இல்ல இருக்கா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் ஸ்லைட் கவனிங்க இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் கிளாசிஃபிகேஷன் பண்றோமா ஆர்கானிக் காம்பவுண்ட் கிளாசிஃபிகேஷன் பண்றேன் கவனிமா எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்றோம் எழுதலாமா சரியா பாருங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் டூ டைப் ஆர்கானிக் காம்பவுண்ட் டூ டைப் ஓகே கரிமை சேர்மங்கள் இதா கரிமை சேர்மங்கள் இரண்டு வகை அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ சைக்ளிக் ஏ ஏ சைக்ளிக் சொல்லலாம் அல்லது ஓப்பன் செயின் ஓப்பன் செயின் சொல்லலாம் ஆர் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் தமிழ்ல வளையமற்ற ஏசைக்குன்னா வளையமற்ற ஓப்பன் செய்யினா திறந்த வடிவமுடைய அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்னா அலிஃபாட்டிக் சேர்மம் எதாச்சா ரெடியம்மா வளையமற்ற திறந்த அமைப்புடைய ஓப்பன் செய்யினா திறந்த அமைப்புடைய அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்னா என்ன சொல்றேன் அலிஃபாட்டிக் சேர்மம் சொல்றேன் தமிழ்ல புரியுதுமா எஸ் இப்ப செகண்ட் டைப் என்னன்னு கேட்டா சைக்ளிக் காம்பவுண்ட் சைக்ளிக் காம்பவுண்ட் ஓகேவா வளைய சேர்மம் தமிழ்ல நம்ம சொல்றேன் வளைய சேர்மம் சொல்றேன் சரியா எதாச்சப்பா இந்த வளைய சேர்மம் டூ டைப்ஸ் வளைய சேர்மம் டூ டைப்ஸ் ஒன்னு ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட் ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட் இங்க செகண்ட் ஒன்னு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் ஹோமோசைக்ளிக் தமிழ்ல ஓரின வளைய சேர்மம் ஓரின வளைய சேர்மம் ஹெட்ரோசைக்ளிக்கா பல்லின வளைய சேர்மம் எதிரி எல்லாரும் Delhi talk, sir. யா ஓரின வளைய சேர்மம் ஹோமோசைக்ளிக்னா ஓரின வளைய சேர்மம்
ஹெட்ரோஸ்னா பல்லின வளைய சேர்மம். ஹோமோசைக்ளிக் 2 டைப்ஸ்மா. ஹோமோசைக்ளிக் 2 டைப்ஸ். ஓகே, ஹோமோசைக்ளிக் 2 டைப்ஸ். அதுல அலிசைக்ளிக் காம்பவுண்ட் என்னமா சொல்ற? அலிசைக்ளிக் காம்பவுண்ட், அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட். அலிசைக்கிள்னா அலிசைக்ளிக் சேர்மம், அரோமேட்னா அரோமேட்டிக் சேர்மம். புரியுதமா? ஹெட்ரோசைட் 2 டைப்ஸ்மா. ஹெட்ரோசைடுக்கும் 2 டைப்ஸ். ஒன்னு இதுல என்னது அலிசைக்ளிக் காம்பவுண்ட். another one aromatic compound. Aromatic compound. Ready? Okay. ரெண்டுத்துலயும் சேமா சார் இருக்குமா சார்? சொல்றேன் அதெல்லாம் மீனிங் சொல்றேன், அப்பதான் உனக்கு புரியும். சரியா? ரெடியா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து அரோமேட்டிக் ஹோமோசைக்கிள் அரோமேட்டிக் இல்லமா, அது 2 டைப்ஸ். அது 2 டைப்ஸ். ஒன்னு பென்சீனாய்டு காம்பவுண்ட். பென்சீனாய்டு காம்பவுண்ட். அடுத்து ஒன்னு நான் பென்சீனாய்டு காம்பவுண்ட். நான் பென்சீனாய்டு காம்பவுண்ட். இதாம கிளாசிஃபிகேஷன். இதான் வந்து கிளாசிஃபிகேஷன். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேம்மா, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் மீனிங் புரிஞ்சுக்குமா? அப்போ டாபிக் போலாம். நம்ம இப்ப இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நம்ம ஐயூபிஎக் சொல்ல போறேன். அதுக்குள்ளே சிம்பிளா மீனிங் சொல்லிடுறேன். சரியா? ரெடி தானே? நல்லா பாருங்க, கவனி. இந்த ஏ சைக்கிளிக் இல்லையா, ஏ சைக்கிளிங் சொல்றோம். அது வந்து என்னது ஓப்பன் செயின் சொல்றோம், அல்லது அலிபாட்டிக் காம்பவுண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி சார் இருக்கும்? அலிபாட்டிக் காம்பவுண்ட் எப்படி சார் கேட்டா, நான் எக்ஸாம்பிள் ஒன்னையும் ரைட் பண்றேன். கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் H3 CH2 CH3 இந்த மாதிரி இருக்குமா? ஐ மீன் கார்பன்லாம் எப்படி இருக்கும்? ஓப்பனா இருக்கும், செயினா இருக்கும். இந்த மாதிரி தான் ஏ சைக்கிளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிபாட்டிக். இதுக்கு நேம் என்ன கேட்டா ப்ரோப்பேன். ஐயூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எழுத கத்துக்கோ, தமிழ் வேணாம். அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். தமிழ் எழுத முடியாது, அந்த வேர்ட்ல தமிழ் இல்லை, அதனால ஏமா இங்கிலீஷ் கத்துக்கோ. சரியா? வந்துடும், ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். மத்தவங்களும் தமிழை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஓகேம்மா. இப்ப இந்த மாதிரி காம்பவுண்ட்ல என்ன சொல்லுவோம்? ஏ சைக்கிளிக் ஆர் ஓப்பன் செயின் சொல்லுவோமா. அதே சைக்கிளிக் காம்பவுண்ட் இல்லையமா, சைக்கிளிக் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? ஹோமோசைக்கிளிக்கு ஹெட்ரோசைக்கிளிக்கு. நல்லா கவனிங்க. ஹோமோசைக்கிள் மீனிங் என்ன கேட்டா, ஐ மீன் சைக்கிளிக்னால வளையமா. சைக்கிளிக்னா என்ன மொத்தம்? வளையம் இல்லையா? ஓரின வளைய திரும்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வளையத்துல ரிங்குல இங்கிலீஷ் நான் சொல்லுவோம் ரிங்குல, ஐ மீன் சைக்கிளிக்ல ஓகே, சைக்கிளிக்ல ஒன்லி கார்பன் ஆட்டம் பிரசன்ட். ஒன்லி சீனது கார்பன் ஆட்டம் இல்லையா? கார்பன் ஆட்டம் பிரசன்ட். ஓகேவா? புரியுதா? பாருங்க, ஹோமோசைக்கிள் மீனிங் நான் சொல்றேன். சைக்கிளிக்ல ஒன்லி கார்பன் ஆட்டம் பிரசன்ட் என்னமா ஹோமோசைக்கிளிக். ஆனா ஹெட்ரோசைக்கிளிக் மீனிங் என்ன கேட்டாக்கா, ஸோ சைக்கிளிக்ல ஓகேவா, கார்பன் ஆட்டம் வித் கார்பன் ஆட்டம் வித் என்ன பண்ணும்? ரிங்குல சொன்னாக்கா N இருக்கலாம், O இருக்கலாம், S இருக்கலாம்.
அந்த சைக்கிளிக்ல ரிங்ல என்னென்ன இருக்கணும்? கார்பன் ஆட்டத்து கூட NOS. இது நாம என்ன சொல்றோம்? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இது முதல்ல மீனிங் புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். யா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்னா கார்பன் மட்டும் சைக்கிள் இருக்கணும். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னா கார்பன் கூட எதுக்கணும் ரிங்ல? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் சல்ஃபர். இருக்கணும். எஸ் ஆர் நோ? ஓகே. இப்போ இதுல கவனிங்க, அலிசைக்கிள்னா என்ன? ஹோமோசைக்கிள் அலிசைக்கிள்னா என்ன? அரோமேட்டிக்னா என்ன? இல்லையா? கவனி, ஹோமோசைக்கிள்ல அலிசைக்கிள்னா மீனிங் என்ன கேட்டாக்கா, இந்த மாதிரி இது எல்லாமே அலிசைக்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சைக்கிளிக்கு தான் இதான் க்ளோஸ் இருக்கணும். கார்பன் வந்து க்ளோஸ் இருக்கணும். ஐ மீன் உள்ள எதுவும் பாண்ட் இருக்கக்கூடாது. இது பேர் வந்து சைக்ளோப்ரோபேன். என்ன சொன்னது பேர் வந்து சைக்ளோப்ரோபேன். இந்த மாதிரி இருக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம் பாருங்க. இப்படி இது உள்ள பாண்ட் பிணைப்பு மேல தானே ரிங்கிக்குள்ள இந்த மாதிரி இருந்தா இது பேர் வந்து சைக்ளோஹெக்சேன். இதெல்லாம் நீங்க மெமரி பண்ண வேணாம். நம்ம ரூல்ஸ் எல்லாம் பாத்துறோன்னே அப்புறம் நீ ஈஸியா சொல்ல முடியாது. இப்போ மெமரிலாம் பண்ணாத. எக்ஸாம் ரைட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரியா? சைக்ளோஹெக்சேன். பாருங்க, ரிங்கிக்குள்ள பிணைப்பு என்னன்னா அதான் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். மீனிங் புரியுதா? அலிசைக்ளிக்னா அதாவது ஹோமோசைக்ளிக்னா கார்பன் மட்டும் தான் இருக்கும் ரிங்ல. இப்ப நான் வேணா இது இப்படி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்ட்ரக்சர் ரப் பண்ற பாருங்க. இப்போ இந்த இங்க கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு அர்த்தம். ஆக்சுவலா இதான் மீனிங். இப்போ நான் ரவுண்ட் பண்ற பாருங்க. ஸோ இந்த கார்பன் தான் இந்த இடத்துக்கு தான் மீனிங், இந்த கார்பன் இந்த இடத்துக்கு தான் மீனிங், இந்த கார்பன் இந்த இடத்துக்கு தான் மீனிங். ஓகே. இப்போ என்னன்னாக்கா எக்ஸோட வேலன்சி 2 இல்லையா, 4 இல்லையா? அப்ப அந்த அங்க இருக்கிற பிணைப்பு தான் பண்ண நீங்க எக்ஸ் பேலன்ஸ் பண்ணும். இப்போ சப்போஸ் நான் இந்த கார்பன் எடுத்துட்டா இந்த கார்பன்ல எத்தனை பிணைப்பு மாதிரி இருக்கு? அந்த கார்பனை சுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிணைப்பு இருக்கு? 2 சார். அப்ப எத்தனை H போடணும்? 2 H போடணும் சார். யா, 2 H போடணும். அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் 2 H போடணும். அப்ப இந்த கார்பனுக்கும் 2 H. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு கார்பன் 2 H இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? புரியுதா? எஸ் சார். யா. இப்ப அதே மாதிரி நான் சைக்ளோ எக்ஸ் சொல்லிக்கிறேன்மா. அப்ப அந்த சைக்ளோ எக்ஸ்ல எத்தனை கார்பனுக்கும் எத்தனை H இருக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்ல போலாம் யாராவது? 6 கார்பன் சார். வெரி குட். 6 கார்பன். அப்ப நான் எழுதுறேன் C6 12 ஹைட்ரஜன் சார். யா, வெரி குட் வெரி குட். 12 ஹைட்ரஜன் இல்லையா? யா, 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் இருக்கு. சரியாம்மா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, இப்ப நீங்க தான் சொன்னீங்க 6 கார்பன் 12 ஹைட்ரஜன். இப்ப இந்த கார்பன்ல NO SO எதுனா இருக்கா? இல்ல. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் இதான் மீனிங். கார்பன்ல வளையமா இருக்கணும். அந்த வளையத்தில் உள்ள கார்பன்ல என்ன இருக்கக்கூடாது? HONO இருக்கக்கூடாது. புரியுதம்மா? அதே மாதிரி வந்து பிணைப்பு உள்ள பிணைப்பு இருக்கக்கூடாது. அதுதான் என்னது? அலிசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் அலிசைக்ளிக் தான் மீனிங். இப்ப பாருங்க, அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா வந்து பென்சினாய்டு காம்பவுண்ட், நான் பென்சினாய்டு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? பென்சினா என்னன்னாக்கா நான் எக்ஸாம்பிள் ரைட் பண்ற பாருங்க. பென்சினாய்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ இங்க ஒரு பிணைப்பு இருக்கும், இங்க ஒரு பிணைப்பு. இப்ப பாருங்க, நான் இப்ப நம்பர் தரேன் பாருங்கம்மா. நம்பர் தரேன். ரெடியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோ, இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கா? ஆமா தானே? செகண்ட் கார்பன் தேர்டு கார்பன் இல்ல. தேர்டு ஃபோர்த் இருக்கு, தேர்டு ஃபோர்த் இருக்கு, ஃபோர்த் ஃபிஃப்த் இல்ல, ஃபிஃப்த் சிக்ஸ்த் இருக்கு, சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் இல்ல. அப்போ இந்த மாதிரி ஒன்றை விட்ட ஒன்றை கார்பன் இரட்டை பிணைப்பு இருந்தா இது பேரு என்ன சொன்னாக்கா கான்ஜுகேட்டட் பாண்டு. கான்ஜுகேட்டட் பாண்டுன்னு சொல்லுவோம். எஸ். இப்ப இந்த மாதிரி கான்ஜுகேட்டட் பாண்டு இருந்தா தான் அது என்னது? அரோமேட்டிக் சொல்லணும். என்ன சொல்லணும்? அரோமேட்டிக். மீனிங் புரியுதா? இந்த கான்ஜுகேட்டட் பாண்டு இல்லைன்னா அது அலிசைக்ளிக். இப்போ நம்ம பென்சினாய்டு காம்பவுண்ட்ல இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் பென்சீன்மா. இதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம்
பென்சீன். இப்போ இதுல ஃபார்முலா சொல்ல போகலாம், யாரோ ஒருத்தர் கரெக்டா ஃபார்முலா சொல்லணும். சொல்லவா சார்? எஸ், நான் போட்டு பார்க்குறேன் சார் ஃபர்ஸ்ட். போடுங்க. ஃபார்முலா சொல்லுங்க, எவ்வளவு சிக்மா பாண்ட் சொல்லுங்க, எவ்வளவு பை பாண்ட் சொல்லுங்க. சொல்லுமா, வேகமா சொல்லுங்கம்மா. மங்கேக்கா சரிக்கியா? எஸ் சார். புரியுதா மங்கேக்கா சொன்ன கிளாஸ்? எஸ் சார். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு இது ஃபார்முலா சொல்லுங்க, எவ்வளவு சிக்மா பாண்ட். ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் 6 எப்பவும் போலவே. ஓகே, கார்பன் 6 இருக்கு. ஹைட்ரஜன் 6 தானே சார்? யா 6 தான், வெரி குட் இல்லையா? அப்ப H6 C6 H6 நேம் தான் என்னது? பென்சீன். எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்குங்க? சிக்மா பாண்ட் எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? 3 pi bond 6 sigma bond sir. 6 சிக்மா பாண்டா? கரெக்டா சொல்லுங்க. 9 sigma bond sir. 3 pi கரெக்டா bond. சொல்லுங்க. No sir, இருங்க சார் வெயிட் பண்ணுங்க. 3 பை பாண்ட். ஓகே. sigma bond 9 10 11 12 sir 9 sir. 1 2 நோ 4 5 6 7 8 9 10 11 12 sigma. யா 12 இஸ் கரெக்ட். சரிடா? 3 pi bond போடுறேன். sir மறந்துட்டேன் சார் pi bond. சாரி யா சார். 3 பை பாண்ட் கரெக்ட், 12 சிக்மா பாண்ட் கரெக்ட் இல்லையா? இப்ப நான் போட்டு காமிப்போம், எப்படி வருது? நான் போட்டு காமிக்கவா? நோ சார் நாங்க போட்டோம் சார். போட்டாச்சு சார். ஓகே ஓகே, குட் சூப்பர். ஓகேமா, அப்போ அரோமேட்டிக்னா மீனிங் புரியுதாமா? ஐ மீன் அரோமேட்டிக்ல பென்சீனான மீனிங் புரியுதா? இது நான் பென்சைடு எப்படி இருக்கும்? நான் பென்சைடு அப்படின்னு கேட்டா இது ஞாபகம் வச்சுக்கோ. இது பேர் அசோலின்மா. இது பேர் நம்ம அசோலின். இதான் நான் பென்சைடான எக்ஸாம்பிள். இது நம்ம நான் பென்சைடான எக்ஸாம்பிள். புரியுதா? யா, இப்போ நம்ம இப்படி இருக்கு, எப்படி சார் போடணும்? ரெண்டு பென்சீன் ஜாயிண்டா இருக்கிற மாதிரியா சார்? நல்லா கால்குலேட் பண்ணுங்க. ஒண்ணுத்துல 7 கார்பன் இருக்கும் பாருங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் கார்பன் சொல்லலாமா, இது செகண்ட் கார்பன் சொல்லலாமா, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. அப்ப இந்த 7 இருக்கா? சப்போஸ் இப்படி நம்பர் கொடுங்க, இதுக்கு நம்பர் தரலாமா பாருங்க. இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த். அப்போ ஒரு 7 கார்பனும் ஒரு 5 கார்பனும் அட்டாச் ஆகணும். இதான் போட ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, வந்துடும், கவலைப்படாதுன்னு. சார் ஒன்ஸ் மோர் சார். மறுபடியும் போட்டு காமிக்க ஸ்ட்ரக்சரை. எஸ் சார். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் மூவ் பண்ணி ஒரு நிமிஷம். நான் வேணா இங்க போடவா? இங்க பாருங்க, இப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாண்ட் இப்படி போடுங்க, நோட போடணும், டக்குனு போடணும். போட்டா இப்படி ஒரு பாண்ட் போடுங்க, போட்டா இப்படி ஒரு பாண்டை போடுங்க, மறுபடியும் இப்படி ஒரு பாண்டை போடுங்க. இப்ப ஸ்ட்ரெயிட் லைன். இப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டு கிளைம் பண்ணுங்க. பண்ணியாச்சா? போட்டாச்சா? இப்ப இதுல எவ்வளவு இருக்கு? 7 கார்பன் இருக்கும் இல்லையா? இப்ப என்ன பண்ணோம், இதுல இருந்து ஒரு கார்பன், இந்த கார்பன்ல ஒரு பாண்டு, இந்த கார்பன்ல ஒரு பாண்டு, இதை இப்படி பாண்டு ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவு ஜாயின் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப என்ன பண்ணோம், இப்போ இங்க பாண்ட் போட்டா இங்க விட்டுடணும், அப்புறம் இங்க பாண்ட் போட்டா இங்க விட்டுடணும், இங்க பாண்ட் போட்டா இங்க விட்டுடணும், இங்க பாண்ட் போட்டா இங்க விட்டுடணும், இங்க பாண்ட் போடணும். அவ்வளவுதான். இதான் ஸ்ட்ரக்சர். புரியுதா? புரிஞ்சுது சார். யா, ஓகேமா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட், ஹோமோசைக்ளிக் அலிசைக்ளிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக்ல பென்சீனாய்டு, நான் பென்சீனாய்டு. ஓகேவா? இந்த பென்சீனாய்டு நான் பென்சீனாய்டு ரூல்ஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் எங்க பார்ப்போம்னா ஹைட்ரோ கார்பன்ல படிக்கலாம். சரியா? ஓகேமா, நெக்ஸ்ட் ஓடி பார்க்கலாம். இப்ப ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வாங்குமா. ஹெட்ரோசைக்ளிக்ல அலிசைக்ளிக் இருக்கு, அரோமேட்டிக் இருக்கு. சரியா? நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன். கவனிங். சோ இது நேம், இது அலிசைக்ளிக். ஓகேவா? இது பேர் என்னமா? இது வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு நேம் வந்து ஷார்ட்டா சொன்னா THF. THF
F. THC அப்படின்னா நம்ம டெட்ரா ஹைட்ரோபியூரான். டெட்ரா ஹைட்ரோபியூரான் சொல்லுவோம். டெட்ரா ஹைட்ரோபியூரான் எழுத பாருங்க. ஹைட்ரோ பியூரான். ஓகே, டெட்ரா ஹைட்ரோ பியூரான் சொல்றோம். ஓகே, இதுதான். இப்ப பாருங்க, அலிசைக்கிளிக் காம்பவுண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இந்த ஸ்ட்ரக்சரே நான் இப்படி ரைட் பண்றேன், பாத்துக்கோ. எப்படி ரைட் பண்ண பாருங்க. இங்க CH2 இருக்கு, இங்க CH2 இருக்கு, இங்கேயும் CH2 இருக்கு, இங்கேயும் CH2 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? O இருக்கு. கரெக்டா? எத்தனை இதான் ஸ்ட்ரக்சரு? ஆமா தானம்மா? எஸ் சார். யா. இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ஹெட்ரோசிக்ல மீனிங் என்ன சொன்னேன்? வளையத்துல கார்பன் மட்டும் இல்லாம NOS எதனா ஒண்ணு வரணும். பாருங்க, இப்ப இங்க C இருக்கா, இங்க C இருக்கா, இங்க C இருக்கா, இங்க C இருக்கா, இங்க C இருந்தா அது என்ன எதுவாயிடும்? ஹோமோசைக்ளிக்கா மாறிடும். ஆனா இங்க என்ன இருக்கு? O இருக்கு. அதான் இதெல்லாம் சொல்றேன், ஹெட்ரோசைக்ளிக்கு. ஹெட்ரோசைக்ளிக் ஏன் சார் இது அலிசைக்ளிக் சொல்றீங்கன்னா, உள்ள என்ன இல்ல? பிணைப்பு இல்ல, அதனால அலிசைக்ளிக். மீனிங் புரியுதா? யா. அரோமேட்டிக்கா மீனிங் என்ன கேட்டாக்கா, அரோமேட்டிக்கா மீனிங் கவனி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு பேர் பிரிடினுமா. இது பேர் என்னமா? பிரிடின். ஓகேவா? பாருங்க, 5 இடத்துல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல இருக்கு N இருக்கு. புரியுமா? அது மாதிரி உள்ள பாண்ட் இருக்கு பாருங்க. ஒன்று விட்டு ஒன்று பாண்டு, ஒரு கார்பன் விட்டு ஒரு கார்பன் பாண்ட் பிணைப்பு இருக்கு. அதனால சொல்றது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்றோம். இந்த பிரிடின் தான் இந்த வருஷம் கேட்க நீட் கொஸ்டின். நான் அது எங்க வரணும் அங்க வரும்போது சொல்றேன். எப்படி கொஸ்டின் கேட்டா நான் சொல்றேன். புரியுதா? சரிம்மா? இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின் இது பிரிடின். எஸ் சார். யா. ஓகேமா, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? கிளாசிஃபிகேஷன் முடிச்சாச்சா? எஸ் சார். எஸ். இப்ப நம்ம இதுவே ஒரு 3 days 2 days கிட்ட ஆகும் இந்த கிளாசிஃபிகேஷன் முடிக்கவே. என்னன்னாக்கா, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கா எடுத்து ஐபேக் சொல்லணும். அந்த ஐபேக் சொல்ற ரூல்ஸ் தெரியணும் உனக்கு, இல்லையா? அப்ப ரூல்ஸ் என்ன சார் கேட்டா, ரூல்ஸ் ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ண ரெடியா? எக்ஸல்ல மூவ் பண்ணட்டுமா? பாருங்க, ரெடி? ஓகேமா. அதில் ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன் குரூப் ஃபர்ஸ்ட் சொல்றேம்மா. ஃபங்க்ஷன் குரூப் ஓகேவா? அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் குரூப் மட்டும் சொல்றேன். தமிழ் வினைச்சல் தொகுதிமா. தமிழ வினைச்சல் தொகுதி ஃபங்க்ஷன் குரூப். ஓகே, ஃபங்க்ஷன் குரூப். லிசன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சார் தமிழ் என்ன சொல்றீங்க? வினைச்சல் தொகுதி. வினைச்செயல் தொகுதி. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹேலைடு. ஓகே, ஹேலைடு நம்ம ஜெனரலா எக்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் எந்த குரூப் எலிமெண்ட் தெரியும் இல்லையா? எந்த குரூப் எலிமெண்ட்? 17வது குரூப் F, Cl, Cr, I. இதெல்லாம் என்னது? ஹேலைடு. அண்ட் செகண்ட் ஒன் ஆல்கஹால். இதெல்லாம் மெமரி பண்ணோமா? இதான் ஆல்கஹால். ஆல்கஹால் ஃபார்ம்ல என்ன? OH. நெக்ஸ்ட் ஈத்தர். ஈத்தர் ஃபார்முலா O bond O. நெக்ஸ்ட் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு ஃபார்முலா என்ன அப்படி கேட்டா CH2O. இதை பாண்டை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு எடுத்து தெரியணும், சரியா? நெக்ஸ்ட் கீட்டோன் ஃபார்முலா இதான் CO கீட்டோன்.
next carboxylic acid. Okay, formula COH. Next ester. Ester formula bond COR. இல்லையா? ester. குரூப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. next acetic anhydride. acetic anhydride formula double bond O double bond O. Okay, next nitro compound. மியூட் பண்ணுங்கம்மா. யார் பாது? nitro compound NO2. ஓகேவா? amine. formula amide. amide formula. next cyanide. hydrazine. hydrazine formula next cyanine. cyanine formula next thiazide. formula okay, இவ்வளவுதாம்மா. இன்னும் நிறைய இருக்கு, பட் இது நமக்கு இது போதும். ரிமைனிங்லாம் அப்பப்ப நான் பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஓகேவா? எழுதாச்சு எல்லாரும்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். இதுதான் ஃபங்க்ஷன். இதான் நீங்க மெமரைஸ் பண்ணணும். புரியுதா? டக்கு நேம் சொல்லணும். அந்த ஃபார்முலா சொன்னா நேம் சொல்லணும். இப்ப நான் வந்து ஜென்ரலா ஆர்னு கொடுத்துருக்கேன். ஆர்னா இங்க வந்து அது அல்கைல். அல்கைல்னா அது மெத்தில் எத்தில் பொறுப்பில். அதெல்லாம் நான் சொல்ல பின்னாடி அதான் கத்துக்கணும். புரியுதமா? யா. நெக்ஸ்ட்ப்பா. நெக்ஸ்ட் ஒரு ஐயூபிஎக் சொல்றதுக்கான ரூல்ஸ் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். ரெடியா? ரெடி? நெக்ஸ்ட் கவனி. பிரைமரி suffix plus secondary suffix plus root word primary suffix secondary suffix. So இதெல்லாம் சொன்னா நமக்கு என்ன இது ஒரு ஐசி. இப்படிதானே படிச்சீங்க நீங்க 11th? இப்படி படிச்சிருக்கே, வேற படிச்சிருக்கியா?
பாத்திருக்கேன் சார். பார்த்திருக்கீங்க. இப்ப கத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கத்துக்கணும். புரியுதா? ஓகே. இதெல்லாம் இப்படிதான் நீங்க முறைப்படி ஒரு ஐயூபிக்கு சொல்லணும். நீங்க பாட்டு ஓடி போய் என்ன சொல்லக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும்? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லணும். அப்புறம் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லணும். அப்புறம் ரூட் வேர்டு சொல்லணும். அப்புறம் பிரைமரி சஃபிக்ஸ் சொல்லணும். அப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ் சொல்லணும். இதுல எது பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் உன்னால. அப்போ அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒவ்வொன்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? சரிதானே? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில் எது வருதோ வரலையோமா, ஆனா இந்த டூ கம்பல்சரி வரும். அது எந்த டூஸ்ன்னு கேட்டாக்கா நான் ரவுண்ட் பண்ற பாருங்க. இந்த டூ இல்லாம ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கிடையாது. புரியுதுங்களா? என்னென்ன இல்லாம இருக்காது ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில்? ரூட் வேர்டோ பிரைமரி சஃபிக்ஸோ இல்லாம ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? சரியாமா? யா. பட் ஆனா மீதெல்லாம் இருக்கலாம், இல்லாமலே போலாம், மேபி. ஓகே. எஸ். இப்ப நான் ஒண்ணா எழுதலாமா? ரெடியா? இதுல நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எதுன்னு சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுக்க. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா ஒரே நான் வேர்டு சொன்னா கண்டைன்ஸ் cyclic ஃபார்ம். ஓகே, கண்டைன்ஸ் நம்ம சைக்ளிக் ஃபார்ம். இப்படி சைக்ளிக் ஃபார்ம்ல நம்ம எதை வந்து பிரைமரி ப்ரிஃபிக்ஸா இருக்குன்னு கேட்டா சைக்ளோ. ஓகே, இந்த சைக்ளோ மட்டும் தான் என்னது பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். நம்ம சைக்ளோலாம் தெரியும் இல்லையா? இப்பதான் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். என்னது அலி சைக்ளிக் வருதுல்ல, அந்த அலி சைக்ளிக் வரும்போது தான் நீங்க பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். வேற எப்பயுமே பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. புரியுதம்மா? ஓகே. அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ் தான் நிறைய இருக்கு. சரியா? ரெடி? செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் எதை சொல்றீங்க நீங்க அப்படின்னாக்கா, நான் இப்போ எடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இப்போ நீங்க இப்போ நான் எழுதி போட்டுருவேன். நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு மெமரி பண்ணிட்டு வந்துடணும் கிளாஸ் வரும்போது. புரியுதமா? ஓகே. செகண்டரி எஸ். ப்ரிஃபிக்ஸ் முன்னாடியே சஃபிக்ஸ் சொல்றீங்களா சாரி சார்? ஓகே, சாரி செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே. எஸ். அப்போ எதெல்லாம் சார் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா ரைட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அதில் எஃப்னா ஃப்ளூரோ, சிஎல் ஃப்ளோரோ, பிஆர் புரோமோ, ஐ அயோடோ, NO2 நைட்ரோ, NO அடுத்தது NO நைட்ரோசோ. நெக்ஸ்ட் பாண்டு OCH3மா, இதுக்கு நேம் வந்து மீத்தாக்சி. பாண்டு OC2H5 ஈத்தாக்சி. அடுத்தது சம்டைம் OH வந்தா ஹைட்ராக்சி. சம்டைம் C டபுள் பாண்ட் வந்தா
ஆக்சோ ஆர் கீட்டோ இப்படி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் CH3 பாண்ட். CH3 பாண்ட் இது பேரு மெத்தில். CH3 CH2 பாண்ட் இது பேரு எத்தில். நெக்ஸ்ட் 13 செகண்ட். ஓகே, ரெடியம்மா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் நோ? எஸ் சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் CH3 CH2 CH2 பாண்ட். இதுக்கு நேம் ப்ரொபைல். நெக்ஸ்ட் சார் CH3 CH பாண்ட் CH2 CH2 பாண்டா சார்? ஆமாம்மா. நெக்ஸ்ட் CH3 CH பாண்ட் CH3 பாண்ட் எங்க போட்டுருக்கு தெரியுதா? இங்க போட்டிருக்கேன். இதுக்கு நேம் வந்து ஐசோப்ரோபைல். நெக்ஸ்ட் CH3 CH2 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 பாண்ட் பியூட்டைல். ஓகே, பியூட்டைல். சப்போஸ் CH3 CH CH3 CH2 பாண்ட் இது பேர் ஐசோபியூட்டைல். ஐசோபியூட்டைல் எடுத்துச்சோமா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ரெடியா? சார். ஓகே, நெக்ஸ்ட் சைடு CH3 CH2 CH இது பாண்ட். ஓகே, என்ன மாதிரி இருந்தா இது செகண்டரி பியூட்டைல், தமிழ ஈரினிய பியூட்டைல். நெக்ஸ்ட் சார் ஏன் சார் செகண்டரி பியூட்டைல் சொல்றாங்க? சொல்றேன். CH3 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 இந்த இடத்துல பாண்ட் இது பேரு டெர்ஷரி பியூட்டைல். நெக்ஸ்ட் CH3 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 இதுக்கு பேரு நியோபென்டைல். ஓகேவா? ஏன் வந்து நம்ம செகண்டரி சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லையா? கவனிங்க. இப்போ பாண்ட் எங்க இருக்கு பாருங்க. பாண்டுக்கு கார்பன் ரவுண்ட் பண்ற பாருங்கம்மா. இந்த கார்பன் தானே பாண்ட் இருக்கு. அது மாதிரி இந்த கார்பன் தானே பாண்ட் இருக்கு. எஸ் நோ? ஆமா தானம்மா? எஸ் சார். பாருங்க, பாண்டுக்கு கார்பன்ல H இருக்கா பாருங்க. இப்ப நான் டெஸ்ட் எடுக்கல, அங்க பாருங்க, அந்த பாண்டுக்கு கார்பன்ல H இருக்கா இல்லையா? இல்ல, அதனால டெஸ்டரின்னு சொல்றோம். எந்த கார்பன்ல பாண்டுக்கு கார்பன்ல H இல்லையோ அது டெஸ்டரி கார்பன். இத மேல பாருங்க, செகண்ட்ல பாருங்க, பாண்டுக்கு கார்பன்ல எத்தனை H இருக்கு? ஒரு H இருந்தா செகண்டரி, புரியுதாமா? எஸ். அப்போ பிரைமரி எப்ப சொல்லிருக்கா? பாண்டுக்கு கார்பன்ல 2 H இருந்தா அது பிரைமரி. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நிறைய இருக்கு பார்ப்போம். சரியாமா?
ஓகேம்மா. நெக்ஸ்ட் C6 H5மா. H5 பாண்ட், இது பேர் பிணைல். ஸோ இப்போ நம்ம எழுதி போட்டது எல்லாமே என்னது, இதெல்லாமே செகண்டரி சர்பிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நல்ல கவனிமா. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் ரூட் வேர்ட் தானே? எஸ் சார். ரூட் வேர்டு. அப்போ ரூட் வேர்டு என்ன கேட்டா நம்பர் ஆஃப் கார்பன்மா. கார்பன் எண்ணிக்கை பொறுத்து ரூட் வேர்டு சொல்லணும். நான் இப்போ எழுத பாருங்க. C1 அப்படின்னா ஒரு கார்பன் அர்த்தம். ஒரு கார்பன் தான் ரூட் வேர்டு என்ன சொல்லணும், நெத்து. C2 அப்படின்னா 2 கார்பன் அர்த்தம், அப்படின்னா எத்து. இதான் ரூட் வேர்டு. C3 பஃப். C4 பியூட். C5 பெயிண்ட். C6 X. C7 kept. C8 opt. C9 non. C10 dick. இதான் என்னம்மா ரூட் வேர்டு. இதான் நம்ம ரூட் வேர்டு. புரியுதா? C1 சார் வந்து 10க்கு என்ன சார் சொன்னீங்க? டெக், DEC டெக். இது நம்பருக்கு கிரேக்க நம்பர்ஸ் சொன்னா எப்படி சொல்றீங்க கேட்டா C1 அப்படின்னா மோனோ, இது நம்பருமா, இது என்ன கிடையாது, ரூட் வேர்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. C2னா டை. C3னா ட்ரை. C4 டெட்ரா. C5 பென்டா. C6 எக்ஸா. C7 ஹெப்டா. C8 ஆக்டா. C9 நோனா. C10 டெக்கா. ஓகே, இதுதான்மா. இதெல்லாம் என்னது, கிரேக்க நம்பர்ஸ். இதுவும் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் ரூல்ல வரல, பட் தேவைப்படும். சரியாமா? ஞாபகம் வச்சுக்கணும், இதையும் படிச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் பண்ணலாமா? எழுதிச்சா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு கவனி. Listen, next ma. Primary suffix. Okay, primary suffix. Primary suffix. அப்போ primary suffix எது சொல்றேன்னு கேட்டா பிணைப்பு தான் primary suffix சொல்றோம். நம்ம சொல்றோம் பிணைப்பை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, சிங்கிள் பாண்ட் C இல்லையா? சிங்கிள் பாண்ட் இருந்தா பிரைமரி சஃபிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ANE. என்ன சொல்லணும், ANE. அதே C டபுள் பாண்ட் C இருந்தா அது என்ன சொல்லணும், ENE. C ட்ரிபிள் பாண்ட் C இருந்தா அது என்ன சொன்னாக்கா YNE. புரியுதா? சப்போஸ் டபுள் பாண்டு 2 டைம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், இப்போ C டபுள் பாண்ட் C, C டபுள் பாண்ட் C, இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்துச்சு ஒரு ஃபார்முலாவில். அப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ இதுக்கு நேம் வந்து 2 டைம்னா என்ன சொன்னேன், இப்போ 2னா கிரேக்க நம்பர் சார் டை, டபுள் வந்தா ENE சொல்லணும். புரியுதம்மா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். யா, சப்போஸ் ட்ரிபிள் வந்து 3 டைம் வந்து வச்சுக்கோ, 2 டைம்ஸ் வந்து வச்சுக்கோ, இந்த மாதிரி வந்து வச்சுக்கோ. அப்ப எப்படி சொல்லணும் கேட்டா, இங்க என்ன சொல்லணும், டை 1E YNE ஐன். புரியுதா? இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும். இதான் பிரைமரி சஃபிக்ஸ். இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சிங்கிள் பாண்ட்னா ANE. எல்லா கார்பனும் சிங்கிள் பாண்ட் ஆகணும். ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருந்தாலும் அது ENE ஆயிடணும். புரியுதா? ட்ரிபிள் பாண்ட் இருந்தா YNE சொல்லணும். எல்லா கார்பனுக்கும் ANE. ஆனா டபுள் பாண்ட் ட்ரிபிள் எல்லா கார்பனுக்கும் வராது. ஏன்னா ஒரு இடத்துல வரலாம், 2 இடத்துல வரலாம், மெத்த வரும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சொல்லலாமா? போலாம் சார். நெக்ஸ்ட் செகண்ட் சஃபிக்ஸ்.
secondary suffix. ஓகே, அப்ப செகண்டரி சஃபிக்ஸ் எது சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, லிசன், ஓகே, நேம் என்னதுக்கு ஆல்கஹால் இல்லையா? ஆல்கஹால செகண்டரி சஃபிக்ஸா யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஓஎல்னு யூஸ் பண்ணணும். சரி, ஆல்கஹாலா ஃபுல் நேம்லாம் சொல்லக்கூடாது, ஓஎல் சொல்லணும். அடுத்தது சிஹெச்ஓ. சிஹெச்ஓ என்னது? ஆல்டிகைடு இல்லையா? ஆல்டிகைட ஏஎல் சொல்லணும். அடுத்தது சி டபுள் பாண்ட் ஓ, கீட்டோன் இல்லையா? கீட்டோனை ஓஎன்இன்னு சொல்லணும். அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா? கார்பாக்சிலிக் ஆசிட ஓயிக் ஆசிட்னு சொல்லணும். எஸ்டர் ஆர் CO1 எஸ்டர். ஓகே, எஸ்டர் வந்து நம்ம சார் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு என்ன சார் சொன்னீங்க? ஓயிக் ஆசிட், ஓஐசி. ஓயிக் ஆசிட். எஸ், புரியுதா? அடுத்து ஓஏடி, எஸ்ருக்கு ஓஏடி. நெக்ஸ்ட் சயனைடு, சிஎன்னா சயனைடு. ஓகே, சயனைடுக்கு என்ன சொல்லணும் கேட்டா நைட்ரைல். ஓகே, நைட்ரைல். நெக்ஸ்ட்டுக்கு NH2 அமீன். ஓகே, இது அமீன் தான் சொல்லணும். ஓகே, இதாம்மா செகண்டரி சஃபிக்ஸ். இதாம்மா செகண்டரி சஃபிக்ஸ். கிளியரா இருக்கு எல்லாரும்? ஓகே, எஸ் சார். எஸ்மா, எஸ்மா. இது வரைக்கும் நீங்க தெளிவா படிங்க. இதை படிச்சு முடிச்சதான் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கறதுக்கு. சரியா? ஓகே சார். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ டு ஆல். இது நல்லா முடிச்சுவாங்க, அப்பதான் நான் அடுத்த கிளாஸ் சொல்லுவேன். புரியுதா? இது நீ படிக்காம இருந்தா நம்ம சொன்னாலும் உங்களுக்கு புரியாம போயிடும். ஐ டேக் நேம், ஆனால் நல்லா படிச்சுட்டு வா. புரியுதா? ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிளியரா இருக்கியா? நோட்ஸ் எல்லா நோட்ஸ் கிளியரா இருந்துச்சா? எஸ் சார். எஸ் சார். வேற டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். நோ டவுட். ஓகேம்மா, ஓகே, டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ.